Hi viewers, welcome to SS Academy channel. இன்னைக்கு நம்ம 12th Physics Volume 1 Unit 4 MCQ questions discuss பண்ணலாம். First question, an electron moves on a straight line path xy as shown in the figure. So இந்த diagramல ஒரு xy னு ஒரு straight line கொடுத்திருக்காங்க. இதுல ஒரு electron move ஆகுதுன்னு பார்க்கிறோம். Okay. So இங்க இந்த இடத்துல electron இருக்கு. இது left to right னு இந்த directionல move ஆகுது. The coil ABCD is adjacent to the path of the electron. Okay. So the path of the electron என்னன்னு பார்த்தோம்னா ABCD னு கொடுத்திருக்காங்க இங்கே. Okay. So A, B, C and D. The coil. Okay. So what will be the direction of current if any induced in the coil? So இந்த coilல நம்ம ஏதாவது ஒரு induce பண்றோம் அப்படின்னா அந்த எலக்ட்ரானோட டைரக்ஷன் என்ன, டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், இதுல இந்த ஏபிசிடி இந்த டைரக்ஷன்ல நமக்கு என்ன ஆகுது, கரண்ட் மூவ் ஆகுது. அப்போ எக்ஸ்ல இருந்து ஒய்ங்கிற இந்த டைரக்ஷன்ஸ்ல இந்த இடத்துல இருக்கிற கரண்ட் இங்க இருந்து எக்ஸ்ங்கிற ஒய் டைரக்ஷன்ஸுக்கு மூவ் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ கரண்ட் இப்படி மூவ் ஆகும்போது இந்த லெஃப்ட் சைட்ல என்ன ஆக ஆரம்பிக்கும், கரண்ட் ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த சைடு கரண்ட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் y டைரக்ஷன்ல. ஓகே, சோ அப்ப ஏபிசிடில, ஏன்னா ஏபிசிடில ஒரு கரண்ட் ஃப்ளோ இருக்கு, இந்த டைரக்ஷன்ல ஒரு கரண்ட் ஃப்ளோ இருக்கு அப்படிங்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகும். ஸோ அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம என்ன பண்ணணும், பில்ட் பண்ணணும். ஸோ அப்ப அதே சேம் டைரக்ஷனா நம்ம என்ன பண்ணணும், மேக்னெட்டிக் ஃபீல்டை மூவ் பண்ண வைக்கணும். ஸோ அப்ப சேம் டைரக்ஷனா என்னது, இதுல ADCB இந்த டைரக்ஷன் நம்ம என்ன பண்ணணும், மேக்னெட்டிக் ஃபீல்டை மூவ் பண்ண வைக்கணும். அப்பதான் எலக்ட்ரான், ஏன்னா எலக்ட்ரான் கடந்து போன உடனேவே அதோட கரண்ட் வந்து என்ன பண்ணும், அதோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கும். அதுவே ரொம்ப தூரம் இந்த எலக்ட்ரான் மூவ் ஆயிடுச்சுன்னா அங்க என்ன ஆகாது, எந்த ஒரு கரண்ட் இன்டியூஸுமே இருக்காதுன்னு சொல்லி பாக்குறோம். ஓகே, ஸோ அப்ப ஏபிசிடில மூவ் ஆன கரண்ட் இந்த லெஃப்ட் டு ரைட் டைரக்ஷனும், ஏடிசிபி நம்ம கரண்ட் என்ன பண்ண மேக்னெட்டிக் ஃபீல்டை பில்ட் பண்றது இந்த டைரக்ஷனாவும் இருக்கு. ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் டைரக்ஷன்ஸ் இப்படியும், செகண்ட் ஹாஃபோட இந்த காயிலோட டைரக்ஷன் இப்படி இருக்கு, இந்த சைடும் இருக்கு. ஓகே, ஸோ லெட் வி டிஸ்கஸ் த ஆன்சர். The current will reverse its direction as the electron goes past the coil. Okay, this is the first option. No current will be induced. கரண்டே இன்டியூஸ் ஆகாதுன்னு சொல்ல முடியாது. ஏபிசிடி டைரக்ஷன்லயும் மட்டும் இருக்காது, ஏடிசிபி டைரக்ஷன்ல மட்டும் இருக்காது. இது எல்லாமே என்னது, ராங். ஸோ த ஆப்ஷன் ஏ ஒன்லி கரெக்ட். த கரண்ட் வில் ரிவர்ஸ், இது என்ன ஆகுது, ரிவர்ஸ் வருது, ரிவர்ஸ் டைரக்ஷன்ல இருக்கு. த எலக்ட்ரான் goes past the coil. So option A is the correct answer. Okay, so then next, a thin semicircular conducting ring. Okay, ஒரு thin semicircular conducting ring எடுத்துக்கிறோம். இது வந்து PQR என்ன டைரக்ஷன் எடுத்துக்கிறோம், PQ and R of radius R is falling with its plane vertical in a horizontal magnetic field B. ஓகே, ஸோ ஒரு ஹாரிசான்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டுல இருக்கிற அந்த ரேடியஸ் என்ன எடுத்துக்கிறோம், ஆறுன்னு எடுத்துக்கிறோம், ஃபீல்ட் பி as shown in the figure. The potential difference developed across the ring when it is speed is V. Speed V is okay. So potential difference என்னன்னு நம்ம இதுல கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ஸோ ஸ்பீட் ஆஃப் த வெலாசிட்டி என்ன, என்ன V என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ ஒரு பிளைன்ல இது இருக்குங்கிறத பாக்குறோம். ஓகே, இது ஒரு பிளைன்ல வச்சிருக்காங்க இந்த ஃபிகர். ஓகே, இப்போ கரண்ட் நமக்கு எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது, இந்த PQR இந்த டைரக்ஷன்ஸ்ல நமக்கு கரண்ட் மூவ் ஆகுது. ஸோ அப்ப Pல இருந்து இந்த Pல இருந்து ஆருக்கு சார்ஜ் போனுச்சுன்னா, Pல இருந்து ஆருக்கு சார்ஜ் போனுச்சுன்னா ஆர்ல என்ன இருக்கும், ஹையஸ்ட் கரண்ட் சார்ஜஸ் இருக்கும். ஓகே, அப்ப P சார்ஜ் என்ன ஆக ஆரம்பிக்கும், ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும் சொல்லி பாக்குறோம். நம்ம ஆல்ரெடி ரீட் பண்ணிருக்கோம். மூவ்மெண்ட்ல இருக்கிற இன்டியூஸோட இஎம்எஃப் ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா, இயக்கத்தின் காரணமா இருக்கிற இன்டியூஸ் வந்து இன்டியூஸ் இஎம்எஃப் ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா இஸ் ஈக்குவல் டு பிஎல்பின்னு படிச்சிருப்போம். ஓகே, பிஎல்பி. இதுல பிங்கிறது ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, எல் இஸ் த லென்த் ஆஃப் த ஒயர் அண்ட் விங்கிறது என்ன பார்க்குறோம், வெலாசிட்டின்னு சொல்லி படிச்சிருக்கோம். இதே இந்த செமி சர்க்கிள் ரிங்கு இப்ப மேல் சைட்ல நோக்கி இருக்குன்னு பாக்குறோம். இதுவே இது டவுன் கீழ் பொசிஷனை நோக்கி வந்தது, கீழ் நோக்கி விழுந்துச்சுன்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணும் இல்லையா.
ஸோ அப்போ அந்த என்ன ஆகும், கீழ் பொசிஷன் வரும்போதும் அந்த கரண்ட் என்ன ஆகும், இந்த டைரக்ஷன்ஸ் எங்க வேணா விழுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அப்போ நான் லென்த் என்ன எடுத்துக்கிறேன், லென்த் எல் இஸ் ஈக்குவல் டு 2r கன்சிடர் பண்ணிக்கிறோம். லென்த் என்ன எடுத்துக்கிறோம், 2r கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ கேன் ஐ சப்ஸ்டியூட் த ஃபார்முலா, இந்த ஃபார்முலால இந்த எல்லோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், பி ஓகே 2r b 2r v ன்னு கிடைக்கும், isn't it? So now can I write 2r b v. so இந்த ஆன்சர் எங்க இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். a 0வா இல்ல, இது wrong, b யும் wrong, c wrong, d is the correct answer. so d ல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, 2r bv and r is at higher potential. இங்க என்ன higher potential என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம பார்த்தோம் இல்லையா, p ல இருந்து q p q r, p ல இருந்து r க்கு ரீச் சொன்னே இங்க வந்து r அந்த சார்ஜ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்ப p யோட சார்ஜ் என்ன இருக்கும், டிக்ரீஸ் ஆகிருக்கும்னு பார்த்தோம். ஓகே, so d and option D is the correct answer. Okay, hope you understand. The next question, the flux linked with a coil at any instant. Okay, T is given by phi b, the magnetic flux. Phi b is the 10t square minus 52 plus 250. The induced EMF at t is equal to 3 seconds னு கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ ஒரு காயிலை கனெக்ட் பண்றோம்னா ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ல அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த வேல்யூஸை கொடுத்துருக்காங்க. ஓகே, இண்டியூஸ்டு வேல்யூ எவ்வளோ செகண்ட்ஸ்ல அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். E is equal to என்ன ஃபார்முலா பார்த்துருக்கோம், மைனஸ் d5 by dt ஃபார்முலா நமக்கு தெரியும். மைனஸ் d5 b divided by dt. Okay, minus d5 by dt. So இங்க கொடுத்திருக்கிற இந்த pi b வேல்யூவை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 10t ஸ்கொயர்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா. 10t ஸ்கொயர்ல இது என்னவா சேஞ்ச் ஆகும், t ஸ்கொயர்டு வந்து 2t சேஞ்ச் ஆகும். 2t சேஞ்ச் ஆச்சுன்னா 10 into 2 என்ன கிடைக்கும், 20t. ஓகே, ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, 20t. இந்த 50 into 1, t யோட வேல்யூ 1, ஸோ மைனஸ் 50 into 1ங்கும் போது நமக்கு என்ன கிடைக்குது, இங்க மைனஸ் 50 கிடைக்கும். இந்த 50 250 வந்து என்னது, கான்ஸ்டன்ட். ஸோ இந்த வேல்யூ என்னவா கன்சிடர் பண்ணிக்கிறோம், 0ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ 20t minus 15 இருக்கு. ஸோ இப்போ இந்த t யோட வேல்யூ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 3s செகண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. 3 செகண்ட்ஸ்ல இன்டியூஸ்ட் EMF கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ t is equal to 3 வேல்யூ நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ணோம்னா மைனஸ் 20 into 3 மைனஸ் 50. ஓகே, இங்க இருக்க மைனஸும் இந்த மைனஸும் நமக்கு ஆட் பண்ண நம்ம என்ன ஆயிடும், ஃபார்முலால ஒரு மைனஸ் வரும் இல்லையா, மைனஸ் d5 by dt தான். ஓகே, ஸோ இப்போ ஏன்னா இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணும்போது மைனஸ் d5 by dt, ஸோ முன்னாடி ஒரு மைனஸ் வரும், 20t மைனஸ் 50. ஸோ இப்போ உள்ள எடுத்துட்டு போகும்போது என்ன ஆயிடுது, இது மைனஸ் 20 into 3, இங்க என்ன ஆயிடும், பிளஸ் 50 ஆயிடும். ஓகே, ஸோ இப்போ 20 3 மல்டிப்ளை பண்ணி இதோட ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், லாஸ்டா மைனஸ் 10 volt is the answer. So you have to find out where எங்க இந்த ஆன்சர் இருக்கு, B is the answer, minus 10 volt. Okay, so B is the answer. Hope you understand. Then next question, when the current changes from plus 2A to minus 2A in 0.05 second, an EMF of 8 volt is induced in a coil. The coefficient of self-induction of the coil is. செல்ஃப் இண்டக்ஷனோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு நம்ம இங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ காயில்ல போற கரண்ட் மாறுனுச்சுன்னா இஎம்எஃப் என்ன ஆகும்னு பாக்குறோம், இன்டியூஸ் ஆகும்னு பார்த்தோம். அப்ப இன்டியூஸ் ஆகுற அந்த இஎம்எஃப் ஓட ஃபார்முலா நமக்கு என்னன்னு பார்த்திருக்கோம், E is equal to minus L di by dt, minus di by dt. ஓகேவா, மைனஸ் di by dt பார்த்திருக்கோம் இந்த ஃபார்முலா. ஓகே, ஸோ அப்போ நமக்கு எப்படி போகுது, இது வந்து 2 ஆம்பியர் பிளஸ் 2a, பிளஸ் 2aல இருந்து எங்க மூவ் ஆகுதுன்னு பார்க்குறோம், மைனஸ் 2aக்கு மூவ் ஆகுது. மைனஸ் 2a ஆம்பியருக்கு என்ன செகண்ட்ல, 0.05 செகண்ட்ஸ்ல, 0.05 செகண்ட்ஸ்ல. ஸோ அப்போ இது 0.05 செகண்ட போறதுக்கு எவ்வளோ இஎம்எஃப் அங்க இன்டியூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா 8 வோல்ட் இன்டியூஸ் ஆகுது. ஓகே, ஸோ 8 வோல்ட் இன்டியூஸ் ஆகுறதுனால ஸோ இது எல்லாத்தையும் இப்போ நம்ம ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்றோம். ஓகே, ஸோ அப்போ மைனஸ் எல் இன்ட்டு அங்க போற அந்த கரண்ட் என்னது, மைனஸ் 2a பார்த்தோம். ஓகே, ஸோ இப்போ மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2 என்ன எடுத்துக்கலாம், மைனஸ் 4,
-2 into -2 என்னது -4 divided by எவ்வளோ செகண்ட்ஸ்ல அது மூவ் ஆகுதுன்னு பார்த்தோம் 0.05 செகண்ட்ஸ்ல 0.05 செகண்ட்ஸ்ங்கிறதுனால ஸோ இஸ் ஈக்குவல் டு என்ன எவ்வளோ வோல்ட் அங்கே எடுத்துக்குதுன்னு பார்க்குறோம் 8 வோல்ட் எடுத்துக்குது ஓகே ஸோ அப்போ இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணி நம்ம வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா நமக்கு எல்லோட வேல்யூ என்ன கிடைக்கும்னா ஓகே 8 into 0.05 okay divided by 4 is equal to 0.1 Henry is equal to 0.1 Henry is the answer. So option எங்க இருக்கு இந்த D option is the correct answer. Okay, hope you understand. The next question, fifth question என்னன்னு பார்க்கலாம். The current I flowing in a coil varies with time as shown in the figure. Okay, so அப்ப current versus time க்கும் ஆனது கொடுத்திருக்காங்க. அப்புறம் EMF versus time. The variation of induced EMF with time would be. Okay, so இது NEET 2011ல இந்த question கேட்டிருக்காங்க. Current versus time, EMF versus time கான graph கொடுத்திருக்காங்க இதுல. So அப்ப ஒரு inductanceல induced EMF ஓட ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் ப்ரீவியஸ் சம்லயே என்ன பார்த்தோம் EMF ஓட ஃபார்முலா என்ன பார்த்தோம் -LdI/dt பார்த்தோம் -LdI divided by dt -LdI/dt. So that means what ma the rate of change of current with respect time. Okay, the rate of change of current with respect time. Okay, so இப்போ ஒரு current chargeல ஒரு கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அது என்னவா இருக்கும்னு பார்க்குறோம் கான்ஸ்டன்டா சேஞ்சஸ் இருக்கும் ஒரு கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது என்ன இருக்கும் சேஞ்ச் இருக்கும் அதுவே ஒரு கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா அங்கே என்ன இருக்காது எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது அப்போ வோல்டேஜ் என்ன ஆகாது அங்கே இன்டியூஸ் ஆகாதுன்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா t-4 இருக்கு ஸோ ஃபார் த t ஸ்மால் t இஸ் ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கலாம் இங்கே வந்து என்ன இருக்கு ஸ்லோப் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு ஸோ இப்போ E is equal to என்ன எழுதலாம் -L constant என்னது -L என்னது constant ஸோ ஃபார் t/4 to t/2 இந்த ரேஞ்சஸ்ல இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா E is equal to -L into 0 அப்போ இந்த பொசிஷன் என்ன எடுத்துக்கிறாங்க இங்க 0வா இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் ஓகே அதுவே small t is equal to t/2 to 3t/4 இந்த ரேஞ்சஸ் இதுல என்ன இருக்கு இங்கேயும் என்னவா இருக்கு -L ஸ்லோப் தான் இதுவும் என்னது நெகட்டிவ் தான் ஸோ இப்போ -L into -S ஸ்லோப்புங்கிறதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிடும் அங்க நெகட்டிவ் ரெண்டு நெகட்டிவ் சேர்ந்து பாசிட்டிவ் L ஸ்லோப் ஆயிடும் இங்க -L பார்த்தோம் இங்க என்னவா இருக்கு +L ஸ்லோப் பார்க்குறோம் ஓகேவா ஸோ இப்போ -L into என்ன ஆயிடுது இது 0 ஆயிடுது ஓகே ஸோ அந்த மாதிரி இது இந்த அப்போ என்ன ஆப்ஷன் இதுல கரெக்டா இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த ஏங்கிற ஆப்ஷன் இதுதான் இதோட கரெக்ட் ஆப்ஷன்ஸா இருக்கு இதுல ஓகே ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம் t என்ன எடுத்துருக்காங்க இதுல t/4ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் என்னது t is equal to small t is equal to t/4ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம் ஓகே hope you understand this sum this is very very important sum ஈஸியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதுல எழுதிடலாம் then next so A is the correct answer. The next, a circular coil with a cross-sectional area 4 centimeters square has 10 turns. ஒரு சர்க்குலரா இருக்குல்ல அதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு இருக்கு ஏரியா அதோட 10 டர்ன்ஸஸ் இருக்குன்னு பார்க்குறோம் இட் இஸ் பிளேஸ்ட் அட் த சென்டர் ஆஃப் எ லாங் சாலினாய்டு ஓகே லாங் சாலினாய்டு that has 15 turns per centimeter and a cross-sectional area of 10 centimeters square. The axis of the coil coincides with the axis of the solenoid. What is that mutual inductance? Okay. So, இப்போ இதுல mutual inductance என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போ இது ஒரு coil எடுத்துன்றோம். Okay. இதோட flux density. இதுல எத்தனை turn இருக்குன்னு பார்த்தோம். Turn வந்து N1 is equal to என்னன்னு பார்த்துக்கிறோம். 10 turns ன்னு பார்க்கிறோம். இது எந்த டைரக்ஷன்ஸ்ல மூவ் ஆகுது இங்க இருந்து இந்த டைரக்ஷன்ஸ்ல மூவ் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இதுக்குள்ள இன்னொரு சாலினாய்டு என்னவா இருக்கு பிளேஸ் பண்ணிருக்கோம் லாங் சாலினாய்டுக்குள்ள ஒரு கிராஸ் செக்ஷனல் ஏரியாவுக்கு பிளேஸ் பண்ணிருக்கோம் ஸோ அப்போ 1 சென்டிமீட்டருக்கு நம்ம என்னன்னு பார்க்குறோம் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 15 டர்ன்ஸ் ஓகே 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 15
turns. So இப்போ 1 மீட்டர் என்னன்னு பார்க்கிறோம். 1 மீட்டர் is equal to 1500 turns. 1 மீட்டர் is equal to 1500 turns. So இப்போ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதுல B2A1 எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ B2A1 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃப்ளக்ஸ் இன்டென்சிட்டி B is equal to mu H நம்ம படிச்சிருப்போம். ஓகே, flux intensity B is equal to என்னது mu H. So Hங்கிறது என்னது N2 I2 ன்னு சொல்லி பார்க்கிறோம். So இப்போ N1 A1 I2 N1 A1 I2. ஓகே, ஸோ இண்டக்டன்ஸ்னாவே நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்முலா ஞாபகம் வந்திருக்கும்னா பை டிவைடட் பை ஐ ஃபார்முலா தான் ஞாபகத்துக்கு வந்திருக்கும். ஏன்னா ஃப்ளக்ஸுக்கும் கரண்ட்டுக்கும் இருக்கிற அந்த ரேஷியோ, ஓகே, அதான் என்னது இண்டக்டன்ஸ்ன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இதில் என்னன்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் N1 A1 I2 N1 A1 I2. ஓகே, ஸோ இப்போ கொடுத்துருக்கிற வேல்யூஸ் எல்லாம் எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். N1 என்னது 10 turns 10 turns இன்ட்டு ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க 4 இன்ட்டு 4 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டா. ஸோ அப்போ 4 இன்ட்டு 10 to the power minus 4 10 to the power minus 4. ஓகே, இன்ட்டு 4 பை. ஓகே, இன்ட்டு என்ன எடுத்துக்கலாம் இங்க இன்ட்டு 4 pi into 4 pi into 10 to the power of minus 7 into 10 to the power minus 7 into 10 to the power of minus 7 into 1500 into 1500 எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே போட்டோம்னா லாஸ்ட்ல நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 7.54 மியூ கிடைக்கும். ஃபைனலா இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி லாஸ்ட் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 7.54 மியூ ஹெச் தான் ஆன்சரா கிடைக்கும். ஓகே, ஏன்னா ஏரியா தான் நம்ம என்ன எடுத்துருக்கிறோம். இதுல இருக்கிற ஏரியா தான் 4 into 10 to the power of minus 4 எடுத்துக்கிட்டோம். இதுல இருக்கிற ஏரியா என்னது 4 into 10 to the power of minus 4 is the area. ஓகே, ஸோ இப்போ லாஸ்ட் ஆன்சர் இதை சப்ஸ்டியூட் பண்ணி தான் நமக்கு இங்க ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 7.54 into mu H. இது எங்க இருக்கு ஆப்ஷன் A. So option A is the correct answer. Okay. Next, 7th sum. In a transformer, the number of turns in the primary and secondary are 410 and 1230 respectively. If the current in primary is 6 ampere, then that in the secondary coil is. Okay. ஸோ இப்போ செகண்டரி காயிலில் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிரைமரியில் என்ன கொடுத்துருக்காங்க 6 ஆம்பியர்னா செகண்டரியில் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ டிரான்ஸ்ஃபார்மர்லேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ அப்போ என்னது K is equal to N2 divided by N1. N2 divided by N1 is equal to V2 divided by V1. V2 divided by V1 is equal to I1 divided by I2 is equal to I1 divided by I2. So, I1 is primary powers, I2 is secondary power. Okay. I1 is primary power, I2 is secondary power. So, V1 by V2 is equal to N1 by N2 is equal to I2 by I1 is equal to So, this is cross multiplication. Cross பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் இதுல V1 divided by V2. V1 divided by V2 is equal to N1 divided by N2. N1 divided by N2 is equal to I2 divided by I1. I2 divided by I1. So இப்போ நம்ம கொடுத்திருக்கிற values என்னது 410. Okay, so first என்ன primary கொடுத்திருக்காங்க 410 divided by secondary என்ன கொடுத்திருக்காங்க 1230. So இப்போ I2 divided by 6. ஏன்னா நம்ம I2 secondary காயில் தான் find out பண்ணோம். Primaryக்கு 6 கொடுத்திருக்காங்க. So I2 divided by 6. So அப்ப I2 divided by 6 போட்டோம்னா I2 is equal to 6 into 410 divided by 1230. Okay.
ஸோ இது நம்ம எத்தனை டைம் கேன்சல் பண்ணலாம்? What is the 205 times இது வந்து நம்ம என்ன பண்றோம்? கேன்சல் பண்றோம் அப்படின்னா ஃபைனலாக நமக்கு இது மல்டிப்ளை பண்ண என்ன ஆன்சர் கிடைக்கும்னு பார்த்தோம்னா 2a is the 2 ஆம்பியர் தான் நமக்கு இங்கே ஆன்சராக கிடைக்கும். ஸோ இப்போ எங்கே 2 ஆம்பியர் இருக்குன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ. ஓகே, 2a is the correct answer. So option A is the correct answer. Okay, so very easy sum. இது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்முலா தெரிஞ்சுனாவே நமக்கு அந்த ரேஷியோ ஃபார்முலா தெரிஞ்சாவே நம்ம ஈஸியாவே நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஓகே, the next sum, a step down transformer reduce the supply voltage from 220 volt to 11 volt and increase the current from 6 ampere to 100 ampere. Then its efficiency is, okay, so அப்போ இன்க்ரீஸ் ஆகும்போது கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட ஆம்பியர்ஸ்லாம் என்னன்னு கொடுத்துருக்காங்க, அதோட எஃபிஷியன்சி என்ன, திறன் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிறதுன்னு வச்சுக்கலாம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல V1 I1 V2 I2 எடுத்துக்கலாம். V1 I1, அங்க இந்த சைடு V2 I2. ஓகே, வோல்டேஜ் அண்ட் கரண்ட். இது V1, இந்த சைடு என்னது V1 I1, இங்க என்ன எடுத்துக்கலாம் V2 I2, வோல்டேஜும் கரண்ட்டும் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருக்குன்னு பாக்குறோம். ஸோ அப்போ ஒரு வோல்டேஜ் மாற்றம் இருக்கணும் அப்படின்னா ஈக்குவல் பவர் வந்து என்ன இருக்கணும், சேமா இருக்கணும். ஓகே, ஈக்குவல் பவர் வந்து சேமெல்லாம் இருக்கு. V2 I2 ரெண்டுமே எப்படி இருக்கணும், சேமா இருக்கணும்னு பார்க்கணும். அப்போ எஃபிஷியன்சி என்ன அப்படிங்கிறத அதில் கொஸ்டின். அப்போ ஃபார்முலா நம்ம என்ன பார்த்துருப்போம், அவுட்புட் பவர் டிவைடட் பை இன்புட் பவர். அப்போ ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்னா அப்படின்னா செகண்டரி வோல்டேஜ் அதில் என்னவா இருக்கும், ரொம்ப கம்மியா இருக்கும். ஸ்டெப் டவுன்னாவே என்னது, செகண்டரி வோல்டேஜ் வந்து என்னவா இருக்கும், இதுல ரொம்ப குறைவா இருக்கும்னு சொல்லி பார்க்குறோம். இதுல 220 வோல்ட்டை 11 வோல்ட்டா நம்ம என்ன பண்ணணும், குறைக்கணும். isn't it? சப்ளை வோல்டேஜ் எவ்வளவு இருக்கு, reduces the supply voltage 200 voltage to 11 voltage நம்ம என்ன பண்ணணும், குறைக்கணும். அப்ப இன்புட் என்ன, 220 வோல்ட் 220 வோல்டேஜ் நம்ம 6A எடுத்துக்கிட்டு 6 ஆம்பியர்னு எடுத்து 100 ஆம்பியர், அதாவது 11 வோல்ட்ல 100 ஆம்பியரை வெளியே அனுப்புது. ஓகே, ஸோ அப்ப எஃபிஷியன்சி என்ன அப்படிங்கறத இந்த கொஸ்டின். ஓகே, ஸோ அப்ப இன்புட் பவர் என்ன எடுத்திருக்காங்க இங்க, 220 into 6. ஸோ அப்ப 220 into 6 போட்டோம்னா நமக்கு இங்க என்ன ஆன்சர் கிடைக்கும், 1320. ஓகே, 1320 வால்ட். ஓகே, வோல்ட் கிடைக்கும், 200 வோல்ட். ஸோ அதே மாதிரி அவுட்புட் பவர் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், இதுல 11 into 100. அவுட்புட் என்னது 11 into 100ன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 1100 வாட்ஸ், 1100 வோல்ட். ஸோ இப்போ அவுட்புட் பவர் டிவைடட் பை இன்புட் பவர், அவுட்புட் பவர் டிவைடட் பை இன்புட் பவர், அவுட்புட் பவர் டிவைடட் பை இன்புட் பவர் போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், இங்க 1100 divided by 1320 போட்டோம்னா ஸோ இதோட ரேஷியோ என்னது 0.83. ஸோ அப்போ என்ன எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்குது, 83% நமக்கு வந்து எஃபிஷியன்சி இதுல இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ இது ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, இதுல பி தான் இதோட கரெக்ட் ஆன்சர். இட்ஸ் வெரி ஈஸி சம். இன்புட் அவுட்புட், அந்த அவுட்புட் பவரோட இன்புட் பவர் போட்டோம்னாவே நம்ம ஈஸியாவே இதை என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். The next question, in an electrical circuit, okay, so RLC and ஒரு RLC circuit எடுத்திருக்காங்க. இதுல RLC னா என்னது, ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். ஓகே, இது மூணுமே எப்படி இருக்கு, சீரியஸா இருக்கு. ஓகே, so AC voltage source are all connected in series. இது எப்படி இருக்கு, ஒரு சீரியஸா இருக்கு. when L is removed from the circuit, L னா என்னது, ஒரு இண்டக்டன்ஸ். இந்த இண்டக்டன்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம்னா the phase difference between the voltage and the current in the circuit is pi/3. Instead, if C is removed from the circuit, suppose ஒரு capacitance remove பண்ணிட்டோம்னா the phase difference எப்படி இருக்கு, is again 5/3. the power factor of the circuit is, அப்ப ஒரு L-ம் ஒரு C-யும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா அந்த பவர் ஃபேக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி, L ரிமூவ் பண்ணா எப்படி இருக்கும், சி ரிமூவ் பண்ணா எப்படி இருக்கும் பவர் ஃபேக்டர் அப்படிங்கறத இதோட கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ
ஃபர்ஸ்ட் நம்ம அதோட டயக்ராம் ஒன்று போட்டுக்கலாம், RLC சர்க்யூட் ஒன்று போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஒரு ரெசிஸ்டன்ஸு, அதுக்கப்புறம் ஒரு இண்டக்டன்ஸு, ஒரு கெப்பாசிட்டன்ஸ் போட்டிருக்கோம். இதெல்லாமே எப்படி இருக்கு, ஒரு சீரியஸா கனெக்ட் பண்ணிருக்கு. இதெல்லாமே என்னது, ஒரு சீரியஸா கனெக்ட் பண்ணிருக்குன்னு வச்சுக்கலாம். இதெல்லாமே ஒரு சீரியஸா கனெக்ட் பண்ணிருக்கு. RLC. ஓகே, ஸோ இப்போ ஃபார்முலா, அந்த ஃபேஸ் ஆங்கிள் ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம். Z is equal to √R squared plus XL minus XC whole squared. ஓகே, ஸோ இப்போ ஃபேஸ் ஆங்கிள் என்னது, tan phi is equal to X by R. ஓகே, அப்போ XL minus XC, X வந்துட்டு என்ன இருக்கும், XL minus XC, Rக்கு வந்து XC minus XLன்னு போட்டிருப்போம். அப்போ XC அதிகமானா கரண்ட் என்னவா இருக்கும், லீட் ஆகும். அதே மாதிரி XL சர்க்கியூட்ல இண்டக்டிவ் அதிகமா இருந்துச்சுன்னா கரண்ட் என்னவா இருக்கும், லேக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதாவது XC கெப்பாசிட்டன்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா கரண்ட் என்னவா இருக்கும், ரொம்ப லீடா இருக்கும், அதிகமா இருக்கும். அதுவே ஒரு XL இண்டக்டன்ஸ் வந்துட்டு சர்க்கியூட்ல இண்டக்டிவா இருக்கும்போது கரண்ட் வந்துட்டு என்னவா இருக்கும், கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் L ரிமூவ் பண்ணா என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ L ரிமூவ் பண்ணும்போது, இதுவே ஒரு L ரிமூவ் பண்றோம் அப்படின்னா tan phi is equal to என்ன எழுதுறாங்க இதுல, XC by R, XC divided by R. ஓகே, ஸோ எந்த ஆங்கிள் நம்ம பார்த்தோம், XC by R is equal to 5/3ங்கிற அந்த ஃபேஸ் ஆங்கிள். ஓகே, 5/3. ஸோ அப்போ XC is equal to, அதுவே C ரிமூவ் ஆயிடுச்சுன்னா, ஓகே, அதுவே ஒரு C ரிமூவ் ஆனிச்சுன்னா நம்ம என்ன எழுதலாம், tan phi 2, இது phi 1ன்னு எடுத்துக்கலாம், இது tan phi 2. ஸோ இப்போ tan phi 2 is equal to XL divided by R. XL divided by R is equal to, இங்கே என்னதான் ஃபேஸ் ஆங்கிள் எடுத்திருக்காங்க, 5/3 தான். ஓகே, ஸோ அப்போ அது ரெண்டுமே எப்படி இருக்குன்னு பார்த்தோம், ஈக்குவல். XC is equal to XL வந்து என்னது, XC is equal to XL, ரெண்டுமே எப்படி இருக்குன்னு பார்க்குறோம், ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரெண்டுமே என்னது, ஈக்குவல். அப்போ பையோட வேல்யூ நமக்கு என்னவா இருக்குங்க, பையோட வேல்யூ வந்துட்டு 0. ஸோ இப்போ cos பையோட வேல்யூ இது 0வா இருக்கிறதுனால cos பையோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும், cos phi is equal to அதோட வேல்யூ 1. ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், tan phi is equal to X by R, X divided by R. tan phi is equal to X by R ன்னு போட்டோம்னா அப்போ என்ன ஃபார்முலா எழுதுற, XL minus XC divided by R. XL minus XC divided by Rங்கிற ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம். ஸோ இப்போ அந்த ஃபார்முலால இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 0 divided by R. அப்போ என்ன வேல்யூ இது கிடைக்குது, 0 ஆயிடும். ஓகே, அப்போ tan phi ஓட வேல்யூ என்னது, 0. tan phi ஓட வேல்யூ is equal to என்னது, 0. ஓகே, ஸோ இப்போ cos phi 1 tan phi is equal to என்ன கிடைக்குது, 0 கிடைக்குது. ஸோ இதோட ஆன்சர் நம்ம இங்க என்ன பார்த்தோம்னா, இந்த C, இந்த cos phi ஓட வேல்யூ என்னது, 1 இல்லையா. ஸோ அப்போ ஸோ ஆன்சர் C1 is the correct answer. ஓகே, ஸோ வெரி ஈஸியஸ்ட் சம், Cங்கிறது தான் இதோட ஆன்சர். Hope you understand, it's a very easy sum. Then next, in a series RL circuit, the resistance and inductive reactance are the same. Okay, then the phase difference between the voltage and the current in the circuit, ரெண்டுமே எப்படி இருக்கு, சேமா இருக்கு. இண்டக்டன்ஸும் இந்த RL சர்க்யூட்ல ரெசிஸ்டன்ஸும் இண்டக்டிவ் எப்படி இருக்கு, சேமா இருக்கு. அப்ப phase difference எப்படி இருக்கு, voltage phase difference between the voltage and the current of the circuit ன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ அதே மாதிரி ஒரு டயக்ராம் போட்டுக்கலாம். இதுக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு இண்டக்டன்ஸ் இருக்கு. இது ரெண்டுமே சீரியஸா கனெக்டட் ஆயிருக்கு. ஓகே, இதுல சேம் கரண்ட்டும் எப்படி இருக்கு, கரண்ட் வோல்டேஜ் ரெண்டுமே எப்படி இருக்குன்னு பாக்குறோம், சேமா இருக்குன்னு பாக்குறோம். ரெண்டுமே எப்படி இருக்கு, சீரியஸா இருக்கு, ஈக்குவலா இருக்குன்னு பாக்குறதுனால அப்ப R is equal to என்னது, XL எப்படி இருக்கு, ஈக்குவலா இருக்கு. அப்ப phase difference என்னது, pi is equal to, phase difference என்ன, pi is equal to 5/4 radians எடுத்துக்கிறோம். 5/4 radians.
அப்ப tan phi ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிக்கிறோம்? tan phi is equal to என்ன? xl by r. tan phi என்னது? xl by r is equal to 1. ஓகே, ஸோ ஏன்னா phi is equal to phi ஓட வேல்யூ என்ன? 45 டிகிரி. phi ஓட ஆங்கிள் என்னது? 45 டிகிரி. ஏன்னா 5/4 ரேடியன். என்ன இது? 5/4 ரேடியன். ஸோ இப்போ இதோட ஆன்சர் எங்க இருக்கு? இங்க 5/4 ஆப்ஷன் ஏ. ஸோ ரொம்ப ஈஸியான சம் இது. இந்த ஏங்கிற ஆப்ஷன் தான் இதுல கரெக்ட். ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். தென் நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். In a series resonant RLC circuit, the voltage across 100 ohm resistor is 40 volt. The resonant frequency omega is 250 radians per second. If the value of C is 4 mu f, then the voltage across L is. Okay, so இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆர்எல்சி சர்க்கியூட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு டயக்ராம் போட்டுக்கலாம் ஆர்எல்சிக்கு. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஒரு ரெசிஸ்டன்ஸு, அதுக்கப்புறம் ஒரு இண்டக்டன்ஸு, ஒரு கெப்பாசிட்டன்ஸு. இதெல்லாமே எப்படி கனெக்டடாக இருக்குது? சீரியஸில் ஒன்றா கனெக்ட் பண்ணியிருக்கோம். Okay, so resistance, inductance, this is the capacitance. Okay, so இது எவ்வளோ ஓம்ல இருக்குன்னு பார்த்தோம்னா across the 100 ohm, across the 100 ohmல இருக்கு. ஸோ இப்போ XL, X is equal to voltage, current. ஸோ கரண்ட்டும் இன் ஃபேஸுக்கு இங்கே வரும். ஓகே, அப்போ ரெசனன்ஸ் சுச்சுவேஷன்ல, ரெசனன்ஸ் சுச்சுவேஷன்ஸ்ல எப்படி இருக்குன்னா V is equal to, ஓகே, V is equal to எவ்வளோ எடுத்துருக்கிறோம்? 40 வோல்ட். இதுல V is equal to எவ்வளவு? 40 வோல்ட். ஸோ ஆங்கிள் ஆஃப் ஃப்ரீக்வன்சி என்ன எடுத்திருக்காங்க? ஆங்கிள் ஆஃப் ஃப்ரீக்வன்சி என்ன இதுல? ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 250 ரேடியன் பர் செகண்ட். 250 ரேடியன் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ ஈக்குவல் இன் ரெசிஸ்டன்ஸ் சுச்சுவேஷன். இப்போ ரெண்டு ரெசிஸ்டன்ஸுமே ஈக்குவலா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா XL is equal to XC. இண்டக்டன்ஸும் கெப்பாசிட்டன்ஸும் எப்படி இருக்குன்னு பார்க்க, ரெண்டு ரெசிஸ்டர் எதுவுமே எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கு. ஸோ இப்போ எப்படி எழுதலாம்? IXL is equal to IXL. ஓகே, IXL is equal to IXC. ஓகே, ஸோ இந்த IXL பார்த்தீங்கன்னா அதோட வோல்டேஜ் என்னது? VL. IXC ஓட வோல்டேஜ் பார்த்தோம்னா அதோட வோல்டேஜ் என்னது? VC. ஓகே, VC. ஸோ அப்போ ஃபார்முலா என்னது? XC is equal to 1 by omega C. XC is equal to 1 divided by omega C. ஸோ அப்போ அந்த வேல்யூஸ் எல்லாம் இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1 divided by 250 into 4 into 10 to the power of minus 6 ohm. 10 to the power of minus 6 ohm. So அதுவே XC கண்டுபிடிச்சோம். VC க்கு வந்துட்டு 40 divided by 100. 40 divided by 100 into, so இந்த வேல்யூ அப்படியே இங்க சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, 1 divided by 250 into 1 divided by 250 into 4 into 10 to the power of minus 6ங்கிற இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றோம். ஓகே, ஸோ இப்போ இது ஃபைனலாக நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 into 10 கிடைக்கும். ஃபைனலாக இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணோம்னா 4 into 10 is equal to 400 வாட். இதுக்கு எவ்வளோ கிடைக்குது? 400 வோல்ட் நமக்கு இதில் ஆன்சராக கிடைக்குது. ஓகே, ஸோ 400 இது வந்து 40 into 10, ஸோ 400 வோல்ட் இதில் ஆன்சராக கிடைக்குது. இங்கே ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா C is the correct answer. C is the correct answer. ஸோ ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ஃபார்முலா தெரிஞ்சுன்னா டக்குன்னு இந்த ஆன்சர்ஸ் போட்டுடலாம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி லெசன் யூ ஹேவ் டு பை காட் த ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை நம்ம எங்கெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஸோ ஒர்க் அவுட் பண்ணுறது ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ரொம்ப ஒரு ஈஸி தான். தென் நெக்ஸ்ட், an inductor 20 mH, a capacitor 50 μF and a resistor 40 ohm are connected in series across a source of EMF V is equal to 10 sin 340 t. The power loss in AC circuit. Okay, so அப்போ DC circuit பார்த்திருப்போம், AC circuit பார்த்திருப்போம். DC circuitல பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு DC circuit பார்த்தீங்கன்னா I எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா
I is equal to V divided by R equal. V divided by என்னது R வந்து equal பார்க்கிறோம். V divided by R வந்து equal. அதே ஒரு AC சர்க்யூட்ல I ஓட வேல்யூ பார்த்தோம்னா I is equal to V divided by Z equal. V divided by Z equal. Okay. So இதுதான் அந்த இந்த I தான் என்ன எடுத்துப்போம் IRMS value. This is the IRMS. இந்த V என்ன எடுத்துப்போம் VRMS value எடுத்துப்போம். இந்த V தான் என்ன எடுத்துப்போம் VRMS ன்னு எடுத்துப்போம். ஓகே. இப்போ இதுக்கு ஒரு டயகிராம் போட்டுக்கலாம், நமக்கு கொஞ்சம் ஈஸியா புரியும். ஓகே. ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒரு 40 ஓம் எடுத்துக்கிறோம். இந்த ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு எடுத்துக்கிறோம்னா ஒரு 40 ஓம் எடுத்துக்கிறோம். அதுக்கு அப்புறம் ஒரு இண்டக்டன்ஸ் எவ்வளவு எடுத்துக்கிறோம்னா 20 mH எடுத்துக்கிறோம். இண்டக்டன்ஸ் என்னது 20, இண்டக்டர் வந்து 20 mH எடுத்துக்கிறோம். அதுக்கு அப்புறம் கெபாசிட்டன்ஸ் பாத்தீங்கன்னா எவ்வளவு எடுத்துக்கிறோம் 50 μH எடுத்துக்கிறோம். 50 μH கெபாசிட்டன்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகே. இந்த 40 ஓம்ங்கிறது பவர். இது எல்லாமே வந்து என்ன பண்ணிருக்கோம் ஒரு சீரியஸா கனெக்ட் பண்ணிருக்கோம். ஓகே. இதுதான் இந்த கொடுத்திருக்கிற டயகிராம்ல இருக்கிற क्वेश्चंस. ஓகே. சோ அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஏசி சர்க்யூட்ல எவ்வளவு பவர் லாஸ் ஆயிருக்கு அப்படினு கண்டுபிடிக்கணும். அப்ப I is equal to என்னது V/Z. ஓகே. V/Z தான் நம்ம என்ன பண்றோம் யூஸ் பண்றோம். அப்போ XL mu is equal to இதுல mu என்ன கொடுத்திருக்காங்க mu பார்த்தோம்னா 10 sin V ஓட வேல்யூ என்ன EMF ஓட வேல்யூ என்னது 10 sin omega t 10 sin omega t. சோ அப்போ ஒமேகா என்ன கொடுத்திருக்காங்க இதுல ஒமேகா வந்து 340 கொடுத்திருக்காங்க. சோ அப்ப Vmங்கிறது என்ன இதுல 10 வோல்ட். Vங்கிறது என்னது 10 divided by root 2 ன்னு எழுதிக்கலாமா? V is equal to 10 by root 2. அப்ப XL is equal to XL என்ன எழுதிக்கலாம் XL is equal to omega L. XL is equal to omega L போட்டோம்னா அதோட ஃபைனல் ஆன்சர் அந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணும். omega L என்னது 340 into 340ங்கிறது omega L ஓட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 20 into 10 power minus 3. 20 10 power minus 3 போட்டோம்னா அதோட ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும் 6.8 ஓம் கிடைக்கும். 6 இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் 6.8 ஓம் கிடைக்கும். அதே மாதிரி XE க்கு வந்து கண்டுபிடிச்சோம்னா XE is equal to 1 divided by omega C. 1 divided by omega C. இதுக்கு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா இதோட வேல்யூ என்ன கிடைக்கும்னா 58.8 ஓம் கிடைக்கும். இதோட வேல்யூ 58.8 ஓம் கிடைக்கும். சோ அப்ப நம்ம ஃபைனலா நமக்கு ஃபார்முலா என்னது Z is equal to root of R squared plus XL minus XC whole squared. சோ அப்ப அதுல நம்ம இந்த வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். root of R ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் 40, isn't it? அப்ப 40 squared plus 52 whole squared வரும். ஓகே. சோ அப்ப 65 பாயிண்ட் அதுக்குள்ள ரூட் எடுத்து பிளஸ் பண்ணிட்டோம்னா ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குது 65.6 ஓம் கிடைக்கும். ஓகே. சோ அப்ப I ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க V/Z அப்படினா அப்ப 10 V ஓட வேல்யூ என்னது 10. V ஓட வேல்யூ 10 divided by root 2 into Z ஓட வேல்யூ என்னது root 2 into 65.6. சோ அப்ப அதுக்கு வேல்யூ என்ன கிடைக்கும்னா 0.108 A கிடைக்கும். சோ அப்ப பவர் என்ன கண்டுபிடிக்கிறோம் P is equal to I squared R. ஓகே. P is equal to என்ன கண்டுபிடிக்கிறோம் I squared R ன்னு கண்டுபிடிப்போம். P is equal to I squared R கண்டுபிடிக்கும் போது அந்த வேல்யூ நம்ம எப்படி இதில் எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட் நீங்கள் லிசன் பண்ணுங்க. இங்கே பிளேஸ் இல்லை, நான் இதை எரேஸ் பண்ணிட்டு எழுதி காமிக்கிறேன். ஓகே. நம்ம பவர் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அப்போ P is equal to I squared R வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ R வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் 0. ஐயோட வேல்யூ என்னது ஐயோட வேல்யூ தான் இப்போ சொன்னேன். I is equal to V/2 is equal to என்ன கிடைக்கும் 10 divided by root 2 into 65.6. ஓகே. நீங்க தனித்தனியா ஒர்க் அவுட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா I squared R இருக்கு இல்லையா அதோட வேல்யூ என்ன வரும்னா 0.108 squared into 40. ஓகே. ஸோ இந்த ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 0.464 வோல்ட்.
46 per volt கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே இந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்க 0.46 இந்த சிங்கிறது தான் கரெக்ட் ஆப்ஷன். ஓகே இந்த வாட்ஸ் 0.46 வாட்ங்கிறது கரெக்டான ஆன்சர். ஓகே ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இது உங்களுக்கு நடுவில் நான் கொஞ்சம் சொல்லலை, நீங்கள் நான் சொன்னதை வச்சு ஒர்க் அவுட் பண்ணுறது பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே தென் ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் okay next sum the instantaneous value of alternating current and voltage in a circuit are okay so அப்ப I ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க 1/√2 sin into 100 pi t a and v இது I ஓட வேல்யூ கொடுத்திருக்கு. v ஓட வேல்யூ என்னன்னா v is equal to 1/2 sin 100 pi t plus 5/3 v. The average power in a watts consumed in the circuit is இது IIT மெயின்ல கேட்டிருக்காங்க இந்த ப்ராப்ளம் 2012. ஸோ அப்போ நம்ம என்ன ஃபார்முலா பவருக்கான ஃபார்முலா படிச்சிருக்கோம். P is equal to VI cos pi. பவருக்கான ஃபார்முலா என்னது P is equal to VI cos pi. VI cos pi கொஞ்சம் இதை லிசன் பண்ணுங்க. இங்க Vங்கிறது என்னது நமக்கு வோல்டேஜ், Iங்கிறது என்னது வோல்டேஜ். ஸோ VRMS எழுதுறோம். I என்னது IRMS. ஓகே எஃபெக்டிவ் வேல்யூ இது வந்து வோல்டேஜோட எஃபெக்டிவ் வேல்யூ சொல்லுவோம். ஸோ இப்போ வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் இடையில இருக்கிற இந்த ஃபேஸ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த காஸ் பை. வோல்டேஜும் கரண்ட் கடையில் இருக்கிற இந்த ஃபேஸ் தான் இந்த காஸ் பை. ஸோ அப்போ நம்ம ஆங்கிள் போட்டு பார்க்கலாம். இந்த ஆங்கிள் எதுக்கு போடணும்? வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் போடுறோம். வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் நம்ம போடும்போது இன் பிட்வீன்ல என்ன இருக்குன்னு பார்த்தோம் 60 டிகிரி. இன் பிட்வீன்ல என்ன இருக்கு 16 டிகிரி பையோட வேல்யூ. ஸோ அப்போ 5 - 3 ஓகே. ஸோ அப்போ 5/3 இஸ் ஈக்குவல் டு என்னது 60 டிகிரி. ஸோ அப்போ I நம்ம என்ன போட்டுக்கிறோம் ஸ்மால் I இஸ் ஈக்குவல் டு 1/√2 ஏன்னா I is equal to Im sin omega t. Small I is equal to Im sin omega t. V என்னது Vm sin omega t. So Vmங்கிறது வந்து maximum value. அப்ப V is equal to என்ன எழுதலாம் Vm/√2. Vm/√2. Okay. So I is equal to 1/√2 எழுதியிருக்கேன். So இப்ப P நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா எழுதியிருக்கோம். VI cos pi ன்னு எழுதியிருக்கோம். So இப்ப V is equal to Vm V is equal to Vm divided by √2. Vm divided by √2. So, அப்போ Vm by √2 எழுதலாம். எப்படி எழுதலாம்னா 1 divided by √2 எழுதலாமா? So, 1/√2 எப்படி எழுதலாம் 1 divided by 2. ஓகே இது V ஓட வேல்யூ. அடுத்து I ஓட வேல்யூ எப்படி எழுதலாம்னா Im divided by √2. Im divided by √2. இது Vm divided by √2. Vக்கு Iக்கு Im divided by √2. அப்போ 1/√2 1/√2 இதுக்கு எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குது 1/2 வேல்யூ கிடைக்குது. அப்ப VI cos pi. சோ அப்ப VI cos pi நான் எப்படி எழுதுறேன் ஃபார்முலா என்னது VI cos pi isn't it? சோ அப்ப VI cos pi க்கு என்ன எழுதுறோம் 1/2 into 1/2. ஓகே 1/2 into 1/2 into 1/2. அப்ப எப்படி எழுதுறோம் 1/4 into 1/4 into 1/2. ஸோ இப்போ லாஸ்ட் ஆன்சர் எனக்கு என்ன கிடைக்குது 1/8 வாட். ஓகே ஸோ இப்போ இந்த ஆன்சர் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட். இட்ஸ் வெரி வெரி சிம்பிள் சம். ஓகே 1/8ங்கிறது டிங்கிற ஆப்ஷன் தான் இதோட கரெக்ட் ஆன்சர். ஓகே ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். தென் நெக்ஸ்ட் சம். In an oscillating LC circuit, the maximum charge on the capacitor is Q. The charge on the capacitor when the energy is stored equally between the electric and magnetic field is. Okay. So, இப்போ ஒரு கெப்பாசிட்டர்ல ஸ்டோர் ஆகும் அந்த எனர்ஜி அதோட சார்ஜஸ் தான் சார்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ E is equal to capital E is equal to Q squared. ஃபார்முலா என்னது Q squared. Qங்கிறது சார்ஜ் Q squared divided by 2C. அப்போ E max பார்த்தோம்னா E max is equal to Q squared divided by 2C. இது E maxக்கு. அப்போ மேக்ஸிமம் எனர்ஜி ஸ்டோர் ஆகும்போது இந்த ஃபார்முலா நம்ம எழுதுவோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க ஒரு கெப்பாசிட்டன்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு டயக்ராம் போடுறேன் பாரு. ஒரு கெப்பாசிட்டன்ஸ் இதுல வந்து ஒரு இண்டக்டன்ஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு இண்டக்டன்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே இது ரெண்டுமே என்னது இங்கேயும் பாசிட்டிவ் இங்கேயும் பாசிட்டிவ் இருக்கு. இது என்னது நெகட்டிவ்ல அதோட சார்ஜ் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். கியூங்கிற சார்ஜ் இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்போ எனர்ஜி ஈக்குவலா இருக்கு.
ரெண்டுலயுமே எனர்ஜி எப்படி இருக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா மேக்ஸிமம் சார்ஜ் என்ன பார்த்தோம் EM is equal to E maximum is equal to Q squared divided by 2C. அப்ப கெப்பாசிட்டர்ல டிஸ்சார்ஜ் ஆகும்போது பாதி எனர்ஜி தான் இருக்கும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஸோ பாதி எனர்ஜி தான் இருக்குன்னா என்ன எடுத்துக்கலாம் E/2 எடுத்துக்கிறோம். E/2 is equal to Q squared divided by 2C. Q squared divided by 2C, okay, is equal to maximum charge என்னது capital Q, Q squared divided by 4C. okay, so அப்ப இந்த 2C யும் இதுவும் நம்ம cancel பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 2 கிடைக்குமா? அப்போ Q is equal to the charge Q is equal to 1 divided by root 2 Q, 1 divided by root 2 Q. so அப்ப இதோட ஆன்சர் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா C. இது எப்படி எழுதலாம் Q capital Q divided by root 2 னு எழுதலாமா சார்ஜ்? so இதுதான் correct answer. option C is the correct answer. option C. okay, hope you understand. The next sum, the 20 by pi squared H inductor is connected to a capacitor of capacitance C. The value of C in order to impart maximum power at 50 Hertz is. okay, so ஒரு resonance எடுத்துக்கிறோம். அந்த resonanceல இருக்கிற வேல்யூஸ் இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டர் வச்சா கரண்ட் சர்க்யூட்ல இருக்கும்போது எப்படி தீர்மானிக்குது அப்படிங்கறத இதுல நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், இங்க ஒரு இண்டக்டன்ஸ் இருக்கு, இது ஒரு கெப்பாசிட்டன்ஸ் இருக்கு. இது எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்க்கறோம், parallel-ஆ கனெக்டடா இருக்குன்னு பார்க்கறோம். இது இங்க இருந்து இந்த டைரக்ஷன்ஸ்ல, இங்க இருந்து இந்த டைரக்ஷன்ஸ்ல கரண்ட் R, ஓகே, R L C, இந்த டைரக்ஷன்ஸ்ல கரண்ட் மூவ் ஆயிட்டு இங்க இருந்து இந்த டைரக்ஷன்ஸ்ல வருதுன்னு பார்க்கறோம். அந்த கரண்ட் என்ன கரண்ட்? Iங்கிற கரண்ட் எத்தனை ஹெர்ட்ஸ்? 50 ஹெர்ட்ஸ்ல வருது. எவ்வளவு ஹெர்ட்ஸ்? 50 ஹெர்ட்ஸ். சோ அப்ப நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா பார்த்தோம். Z is equal to root of R squared plus XL minus XC, XL minus XC whole squared formula. ஓகே, இதுல I என்னன்னு பார்த்தோம், I is equal to V by Z. ஓகே, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், மேக்ஸிமம் பவர் என்ன, மேக்ஸிமம் கரண்ட் போனா மேக்ஸிமம் பவர் கிடைக்கும், போறதுனாலதான் நமக்கு என்ன கிடைக்குது, மேக்ஸிமம் பவர் கிடைக்குது. சோ அப்ப I is மேக்ஸிமமா இருந்துச்சுன்னா எப்போ மேக்ஸிமமா இருக்கும், XL is equal to XC ஈக்குவலா இருக்கணும். XL வந்து XC க்கு ஈக்குவலா இருக்குன்னா தான் நமக்கு மேக்ஸிமம் கரண்ட் கிடைக்கும். அப்போ கண்டக்டர் வேல்யூ என்னது இங்க கொடுத்திருக்காங்க, 20 by pi squared H கொடுத்திருக்காங்க. So omega L என்னது, omega L is equal to 1 by omega C. okay, so அப்ப C is equal to, C ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிக்கிறோம், 1 divided by omega square, 1 by omega squared L. இதுல வேல்யூஸ் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 1 divided by omega squared என்னது 2 into pi into 50 whole square, 2 into pi into 50 whole square into 20 by pi square into 20 by என்னது pi square. so அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணா நமக்கு லாஸ்டா என்ன ஆன்சர் கிடைக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா 0.5 into 10 power minus 5 கிடைக்கும். so அது எப்படி எழுதலாம்னா 5 mu f, எப்படி எழுதலாம்னா 5 mu f. so 5 mu f எங்க இருக்கு இதுல பார்த்தோம்னா D is the correct answer. இங்க D ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதுதான் இதோட கரெக்ட் ஆன்சர். ஓகே, hope you understand. then இந்த சம்ஸ் எல்லாமே நீங்க வந்துட்டு ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான், ஃபார்முலா தெரிஞ்சுன்னா நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஃபார்முலா நல்லா ரீட் பண்ணிக்கோங்க, அது எந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணணுங்கிற அந்த ஒரு நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. physics problem is a very easy problem. thank you, all the best. if you have any doubt means put into the comment box.